யாசுலிபுரம் விக்டோரியா கல்லூரியின் 2024ஆம் ஆண்டின் பொன்னான ஒரு மாலை பொழுதிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று எமது கல்லூரியின் எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களின் எண்ணக்கருவில் உருவான பிரபஞ்ச திட்டம் என்கின்ற எண்ணக்கருவினுடைய தோற்றப்பாடாக எமது கல்லூரியின் மாணவர்களினுடைய தேவைக்காக பேருந்தினை வழங்கி வைக்கின்ற நிகழ்வு எமது கல்லூரியில் ஆரம்பமாகி இடம்பெற காத்திருக்கின்றது. A warm welcome and good afternoon to you all. On this beautiful evening on 2024, we are gathered here, the students and staff members of G. Victoria College are gathered here in welcoming Honorable Sir Sajith Premadasa, Leader of Opposition, Member of Parliament, Colombo. எமது சுலிபுரம் விக்டோரியா கல்லூரியானது 1876ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரியானது இன்று கிட்டத்தட்ட 148 ஆண்டுகளை கடந்து 150வது ஆண்டு என்கின்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு சாதனைகளை தேசியத்திலும் மாகாண மாவட்டங்களிலும் கொண்டு மாணவர்களினுடைய கல்வி, கலை, அத்தோடு விளையாட்டு என பல துறைகளிலும் பரிணமித்து நிற்கின்ற எமது கல்லூரி இன்று இத்தருணத்திலே கல்லூரியினுடைய இன்றைய இந்த நிகழ்வுக்காக எமது எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாஸ் அவர்கள் பேருந்து வாகனத்தில் அணி திரண்டு அனைவரும் அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். Our school, J. Victoria College, was established in the year 1876 and it is running towards its 150 years successfully. On behalf of our school, we are welcoming Sir Sajith Premadasa to our school as he is donating a school bus to our school students. Our school is one of the best leading school in the Valigamam education zone. So Sajith Premadasa is riding the bus and he is coming towards our school. இந்த நிகழ்விலே எமது கல்லூரியினுடைய ஆசிரியர்கள், அதிபர்கள், பழைய மாணவர்கள் என பல்வேறுபட்டவர்களும் நிகழ்வினை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் பல நலன் விரும்பிகள், அத்தோடு அரசியல் பிரமுகர்கள் என அனைவரது பங்களிப்போடு எமது கல்லூரியினுடைய மண்டபத்தினை நோக்கி வாயிலிலே எமது எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களினால் வாகனம் பேருந்து ஆனது ஓட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. Yes, sir has come to the entrance of our school. He is riding the bus and coming to the entrance of our school. கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் தனது கை அசைத்து அனைவருக்கும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். Our school staff members, all students, parents, well-wishers and students are warmly welcoming him at the entrance of our school gate. இந்த மகிழ்வான தருணத்திலே எமது கல்லூரியினுடைய அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், நலன் விரும்பிகள் என அனைவரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே எமது நாட்டினுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேருந்தினை சிறப்பாக செலுத்தி எமது கல்லூரியினுடைய நுழைவாயிலில் நுழைந்த வண்ணம் இருக்கின்றார். தற்பொழுது கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேருந்தினை எமது கல்லூரியினுடைய பிரதான வாயிலின் ஊடாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். Honorable Sir Sajith Premadasa, Leader of the Opposition, Member of Parliament, Colombo. He has come inside the entrance of our school riding the bus. Joining this, our school staff members, our principal, teachers, all student association, students, well-wishers, parents, everyone are gathered there behind the bus. பல்வேறு வரலாற்று பாரம்பரியங்களை கொண்ட எமது விக்டோரியா கல்லூரியானது விக்டோரியா ராஜ்யம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பலம் பொருந்தி ஒன்றாக இருந்து வந்திருக்கின்றது. எமது கல்லூரியிலே 1927ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்களுடைய பாதம் பட்ட ஒரு புனிதம் வாய்ந்த இக்கல்லூரியானது இன்று எமது கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களின் பாதம் படுகின்ற ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எமது கல்லூரியானது பல கல்விமான்களையும் சேவையாளர்களையும் உருவாக்கி யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்லாது இலங்கையில் தனக்கென்று சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது.
On 1927, Mahatma Gandhi has come to this school. And now, Sir Sajid Premadasa has visited our school. We feel proud to say that, the school committee feels proud to say that Sir Appapillai Amirthalingam, who was the former leader of the opposition, has done our education in our school. He was the first person to enter the university from our school and also became the first Tamil leader of the opposition. Our school proudly says this. தற்பொழுது எங்கள் கல்லூரியினுடைய அதிபர் ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து எமது கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் அவர்தம் குழுவினரையும் வரவேற்று கல்லூரிக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். Now, our principal, our teachers and other staff members are gathered together with Sir Sajid Premadasa. எமது கல்லூரிக்கான பேருந்தினை வழங்கி வைக்கின்ற அந்த உத்தியோகபூர்வமான படிவத்திலே தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கையொப்பமிட்ட வண்ணம் இருக்கின்றார். Now he is handovering the bus to our school staff members. He is signing. தேசத்தின் பிள்ளை செல்வங்கள் மகிழ்வுடன் கற்கின்ற என்கின்ற பிரபஞ்சம் என்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களினுடைய எண்ணக்கருவில் உதயமான செயற்திட்டத்தில் எமது கல்லூரிக்கான பேருந்து வெற்றிகரமாக அதிபர் அவர்களிடம் கையளிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. இந்நிகழ்விலே கல்லூரியினுடைய அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்த வண்ணம் இருக்கின்றனர். Yes, successfully the bus has been handed over to our school principal with gathering our school staff members. Sir Sajid Premadasa and the other members of parliament are gathered together with our school students. எமது கல்லூரியில் கல்வி கற்ற முதலாக பல்கலைக்கழகம் சென்ற அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் என்பவரால் இலங்கையினுடைய தமிழ் மக்கள் சார்பில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது எதிர்க்கட்சி தலைவராக விளங்குகிறார். அவ்வாறு பல்வேறு வரலாற்று பாரம்பரியங்களை கொண்டு எமது இந்த கல்லூரியினுடைய இந்த நாளிலே இன்றைய எமது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவர் தம் குழுவினருடன் கலந்து சிறப்பித்து எமலுக்கான இந்த பேருந்தினை கையளித்து இப்பொழுது அதிபர், ஆசிரியர்கள் அனைவரும் கையளித்த வண்ணம் இருந்தனர். The school bus has been handed over to our school principal. Our school, the Victoria College, Chulipuram, has sent many of our students to the universities and helped them in their studies. Our school students has become many toppers after completing their education. கல்லூரியின் கௌரவ எமது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை கல்லூரி மாணவர்கள் பாரம்பரியமாக வெற்றிலை கொடுத்து வரவேற்று அவரிடம் ஆசி பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். Yes, now our school students are honoring our Sir Sajid Premadasa and getting his blessings.
தற்பொழுது கல்லூரியின் பாண்ட் வாத்திய அணியினர் சகிதமாக எமது கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவரோடு இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிச் செயலாளர் உமா சந்திரா பிரகாஷ் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கௌரவிக்கமாக அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். Now, our school students are leading with a band, our Sir Sajid Premadas and Uma Chandra Prakash, Deputy Secretary of United People's Power. கல்லூரியின் ரிச்வே மண்டபத்தில் அமர்ந்திருந்து அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற சிவகாமி சமேத நடராஜ பெருமானினுடைய தரிசனம் காண்பதற்காக கல்லூரியினுடைய அதிபர் அவரோடு இணைந்து எமது கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவர்தம் குழுவினரும் எமது கல்லூரியினுடைய பிரதான மண்டபத்தை நோக்கி சமய வழிபாடுகளுக்காக சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள். மாணவர்கள் மலர் மாலை அணிவித்து வரவேற்று அவர்களை அன்போடு பிரதான மண்டபத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். Now our guests are going to the Ridgeway Hall and they are honored by the flower garlands by our students. எமது கல்லூரியானது இன்றைய ஆண்டிலே 2024ஆம் ஆண்டில் காப்போதர உயர்தர பரீட்சையிலே கல்வி மட்டத்திலே பலத்த சாதனையை பெற்ற ஒரு வருடமாக இருக்கின்றது. எமது கல்லூரியில் வரலாற்று சாதனையாக ஒரே தடவையில் 3 மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விக்டோரியா ராஜ்யத்தின் வரலாற்று பெருமிதமாக இந்த நிகழ்வு பதியப்பட்டுள்ளது. தொடர்ந்து இவ்வருடத்தில் பல மாணவர்கள் பல்துறைக்காக பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அத்தோடு எமது கல்லூரியானது தேசிய ரீதியிலும் அதே போன்று பல மாகாண மாவட்ட ரீதியிலும் மாணவர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இணைப்பாட விதானங்களில் சிறப்புடன் செயற்பட்டு வருகின்றார்கள்.
சஜித் பிரேமதாஸ் அவர்களினால் மரக்கன்று ஒன்று நடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எமது கல்லூரி அதிபர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்பட்ட இந்த மரக்கண்டினை எமது கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாட்டி வைத்துள்ளார். Honorable Sir Sajid Premadasa is being planting a tree which is given by our school principal as a remembrance of today's function. தற்போது மங்களகரமாக மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு எமது கல்லூரியினுடைய அதிபர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.
உபகரணத்தை வழங்கி சென்ற கல்லூரியினுடைய மாணவிகள் நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வரவேற்புரை வழங்க எமது கல்லூரியினுடைய சிரேஷ்ட மாணவர் தலைவி செல்வி சிவரூபன் பவித்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். Thank you, students. Now I call upon Miss Bhavitra Sivaruban, School Senior Prefect, to give the welcome address. Good afternoon to you all. On behalf of our college, we warmly welcome the Honorable Leader of the Opposition, Mr. Sajid Premadasa, and his team of officers, teachers, dear students and well-wishers who have gathered here today in this college to grace this memorable occasion. Our school made a plea to His Excellency, Honorable Mr. Sajid Premadasa, to donate a bus some hours ago. Our college has been actively involved in co-curricular activities, and we are proud to say that we have even won several national awards. Our teachers found it difficult to arrange private transport for students who participate in curricular activities outside the school, such as national level sports events and even music and drama competitions in Colombo and other districts. We are so grateful. The Honorable Leader of the Opposition has considered our request favorably and has gifted this bus. We are here today to express our gratitude and also to celebrate the event, which is a milestone in the history of our college. For your information, sir, we are pleased to inform that 3 students have been selected to the medical faculty and 2 students to the engineering and 5 students to the management faculty this year. Also, we wish to request kind notice of our esteemed guest of honor, Mr. Sajid Premadasa, that our college is in need of smart classroom for IT students and also a pavilion, and we need to complete the new building this side. In conclusion, we once again express our appreciation, Honorable Sir, for gracing this occasion despite your busy official engagements, and all of us feel honored and humbled by your presence. I now call upon our principal to the podium to address the distinguished audience. Thank you. I would like to call our madam to give away the address. நடராஜ பெருமானின் பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த விழாவை எமது பாடசாலை வரலாற்றில் ஒரு பொன்னான நாளாக பதிய செய்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அவரது குழுவினர் உறுப்பினர்களே, ஐக்கிய மக்கள் கட்சியின் வடமாகாண இணைப்பாளர் திருமதி உமாச்சந்திர பிரகாஷ் அவர்களே, வட்டுக்கோட்டை தொகுதி இணைப்பாளர் எமது கல்லூரி பழைய மாணவன் திரு சதாசிவம் அவர்களே, நல்லூர் பிரதேச இணைப்பாளர் திரு கிருபாகரன் அவர்களே, ஊர்காவல்துறை பிரதேச இணைப்பாளர் திரு மதன்ராஜ் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கும் திரு அங்கஜன் ராமநாதன் அவர்களே, எமது கோட்ட கல்வி பணிப்பாளர் திரு நோபட் உதயகுமார் அவர்களே, எமது அயற்பாடசாலை அதிபர்களே, எமது இந்த கல்லூரி முன்னாள் அதிபர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே,
நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களது கல்லூரி 150வது ஆண்டை கொண்டாட இருக்கும் இந்த காலப்பகுதியிலே பாடசாலை வரலாற்றிலே முதல் தடவையாக எமது கல்லூரி மாணவர்களின் நீண்டகால தேவையும் நீண்டகால கனவும் எமது கல்லூரி சமூகத்தின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புமாகிய ஒரு போக்குவரத்து சாதனத்தை இன்றைய தினம் எமது பாடசாலைக்கு நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் இன்று அன்பளிப்பாக தந்திருக்கின்றார். முதலில் அதற்காக அவருக்கும் அவரது குழுமத்தினருக்கும் எங்களது விக்டோரியா கல்லூரி சமூகத்தின் சார்பில் எங்களது மனப்பூர்வமான பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். எமது கல்லூரி மாணவர்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் தங்களது கற்றல் செயற்பாடுகளிலும் மிகவும் ஆர்வத்துடன் பங்கு பெற்றும் மாணவர்கள் ஆவார்கள். அவர்களது ஆசிரியர்கள் அவர்களை சரியாக வழிபடுத்துகிறார்கள். இந்த கல்லூரி சமூகம் பாடசாலையில் நடைபெறும் சகல செயற்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்கின்றது. இந்த இடத்தில் எங்களது போக்குவரத்து தொடர்பான ஒரு தேவைப்பாடு பாரிய பிரச்சனையாக இருந்தது. கடந்த ஆண்டு எங்களது கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதிக்கு வருகை தந்த போது எமது பகுதி பிரதேச இணைப்பாளர், எங்களது பாடசாலை மாணவர்கள், எங்களது ஆசிரியர், எங்களது முன்னாள் அதிபர், எங்களது பழைய மாணவர்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையாக இந்த போக்குவரத்து சாதனம் இன்று எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது எமது கல்லூரிக்கு மட்டுமல்லாமல் எமது கல்லூரியின் ஊட்டல் பாடசாலைகளான அயற் பாடசாலை மாணவர்களுக்கும் ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. அவர்களும் இதிலே பயன்பெற்று எங்களது இந்த பிரதேசம் கல்வியிலும் இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் மேலோங்குவதற்கு எங்களது எதிர்க்கட்சி தலைவரின் இந்த கைங்கரியம் பெரும் உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எமது பாடசாலையில் மாணவர்களது கற்றல் செயற்பாட்டுக்காக எங்களது கட்டிடம் பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஒரு கட்டிடம் 3 மாடி கட்டிடம் கட்டி அதை முடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த எதிர்க்கட்சி தலைவர் எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு நிரந்தரமான நிச்சயமான எதிர்காலம் கிடைக்க இருக்கின்றது. எனவே அதன் பின்னர் எமது பாடசாலையில் அந்த தேவையையும் பூர்த்தி செய்து தருமாறு இந்த இடத்திலே நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அதேபோல் எங்கள் பாடசாலை மாணவர்கள் விளையாட்டுகளில் பங்கு பெற்றும் போது அவர்களுக்கான ஒரு பவிலியன் இல்லாத ஒரு குறையும் எங்களோட பாடசாலையில் காணப்படுகின்றது. எனவே அவர் தொடர்ந்து அடுத்து வரும் தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி வீரனாக திரும்ப பாடசாலைக்கு வரும்போது எங்கள் பாடசாலையின் அந்த பவிலியன் குறைபாட்டையும் நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உதவியை செய்து தந்த எங்களது வட்டுக்கோட்டை தொகுதி பிரதேச இணைப்பாளர் திரு சதாசிவம், பிரதி செயலாளர் உமா பிரகாஷ் அவர்களுக்கும் இதற்கு மறைமுகமாக உதவி செய்த கிருபாகரன், எங்களது பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர் எல்லோருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரை ஆற்றி சென்ற எமது கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக எமது கல்லூரியின் பழைய மாணவனும் வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளரும் ஐக்கிய மக்கள் சக்தி சதாசிவம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். Thank you, madam. Now, I humbly call upon Mr. Sadasivam sir to deliver his speech. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிகவும் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையிலும் விக்டோரியா கல்லூரியின் மாணவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான நாளாக. ஏனென்று சொன்னால் இந்த பாடசாலையின் மிகவும் ஒரு கனவு, நீண்டகால கனவு எங்களுடைய நடராஜா பெருமானின் திருவருளால் நிறைவேறியுள்ளது. அதற்காக நடராஜா பெருமானின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் திட்டமானது ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்க்கட்சியும் தலைவருமான சஜித் பிரேமதாசா அவர்களின் எண்ணத்தில் உதித்த மாபெரும் ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தை நடத்துவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் திரு சஜித் பிரேமதாசா ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வேலை திட்டத்தை செய்திருக்கிறார். அந்த வேலை திட்டத்தின் முகமாக யாழ் மாவட்டத்திற்கு தனது பல வேலைகளின் மத்தியிலும் இங்கு வருகை தந்து
இமைக்காக இந்த மக்களின் இந்த மாணவர்களின் தேவைக்கு வருகை தந்தமைக்காக அவருக்கு எனது சிரம் தாழ்த்திய நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்துள்ள ஈரான் விக்ரமரத்ன மந்திரி அவர்களுக்கும் மற்றும் அங்கேன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் எனது சக அமைப்பாளர்களாகிய நல்லூர் தொகுதி அமைப்பாளர் கிருபாகரன் மற்றும் ஊர்காவல்துறை அமைப்பாளர் மதன்ராஜ் அவர்களுக்கும் வடமாகாண இணைப்பாளர் திரு உமாக்கா அவர்களுக்கும் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஏனைய சக அதிதிகளுக்கும் யாரையும் கூற தவறும் பட்சத்தில் அவர்களுக்கும் எனது சிறந்தாழ்த்திய நன்றியை கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் இந்த நாட்டில் அவருக்கு சிந்தனை எப்படி என்று சொன்னால், இலங்கை கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து 76 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 76 வருடங்களில் பல அரசுகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். பல எதிர்க்கட்சிகள் தோன்றினார்கள். ஆனால் எவருமே இந்த ஒரு நாட்டில் அரச நிதியை தவிர பயன்படுத்தித்தான் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் இந்த மக்களின், அதாவது அவருடைய தூர நோக்கு சிந்தனை அரசியலுக்கு அப்பால், ஏனென்று சொன்னால் ஒரு ஸ்மார்ட் உலகம் தோன்றணும் என்று சொன்னால் முதல் ஆரம்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும். அந்த ஆரம்பம் எவது என்று சொன்னால் மாணவர்களுடைய கல்வி. அந்த கல்வியானது ஸ்மார்ட் உலகத்து, அதாவது இன்றைய நவீன உலகத்திற்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் கல்வியை பெறும்போதுதான் இந்த இளைஞர்கள் நாளைய வல்லரசுகளோடு போட்டி போட்டு எங்களுடைய நாடும் தலை நிமிர்ந்து தனக்கென ஒரு நல்ல ஒரு பாஸ்போர்ட்டை பெறக்கூடிய ஒரு அந்தஸ்துள்ள பிரஜையாக மாறுவதற்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் தானாக தன்னுடைய சுய சிந்தனையின் அடிப்படையிலே பிரபஞ்சம் என்ற ஒரு திட்டம், அதாவது பிரபஞ்சம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே எவ்வாறு தோன்றுகின்றதோ அந்த சிந்தனையின் வழியாக அந்த பிரபஞ்சமே நடத்தி வைக்கும். அந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே எதிர்க்கட்சி தலைவரின் சிந்தனையில் உருவாகிய எண்ணங்களை இந்த பிரபஞ்சம் நடத்தி காட்டுகின்றது. அதன் வழியாக கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் பல நூறு பாடசாலைகளுக்கு, இலங்கை பூராக பல நூறு பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கல்வி உபகரணங்களையும் அதாவது டெக்னிக்கல் உபகரணங்களையும் மற்றும் 88வது இலங்கையிலே 88வது பஸ்ஸை ஜாழ் விக்டோரியா கல்லூரி ஜாழ் மாவட்டத்தில் முதலாவது பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டு மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற எங்களுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் அற்புதமான முறையிலே கொண்டு வந்து பாடசாலை மாணவர்களிடமும் அதிபர்களிடமும் கையளித்துள்ளார். அவருக்கு இந்த பாடசாலையும் இந்த மாணவர்களும் இந்த மக்களும் என்றும் நாங்கள் சிறந்தாழ்த்தி எமது கடமையை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு உன்னதமான அவருடைய தந்தையார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரணசிங்க பிரேமதாச அவர்கள் மிகவும் அற்புதமான மனிதர். ஏழை எளிய மக்களோடு மிகவும் அதிகாரம் அல்லாமல் பழகக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய காலத்திலே தான் வீட்டு திட்டம், பாடசாலைகள் போன்ற மாணவர்களுக்கான பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையிலே எதிர்க்கட்சி தலைவரும் தந்தைக்கு பிந்திய தலையணம் என்ற வசனத்திற்கு இணங்க, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் தனது செயற்பாட்டினை தந்தை போன்று தனது செயற்பாட்டையும் செய்து கொண்டு வருகிறார். இன்று பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொல்ல போகின்றேன். என்னென்று சொன்னால், இன்றைக்கு 3 கிழமைக்கு முதல் இலங்கை பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயம் நடைபெற்றது. அதாவது ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, பொருளாதார பிரச்சனை இல்லை, அதாவது சம்பள முரண்பாடுகள் இல்லை, பதவி பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லி தற்போது உள்ள அரசாங்க அமைச்சர் அதாவது சுசில் பிரேமஜெயந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் பிரகாரம், அதாவது கல்வி அமைச்சின் அடிஷனல் செக்ரட்டரி ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு பிரேரணையை சமர்ப்பித்து இருந்தார்.
இந்த பிரேரணை என்னவென்று சொன்னால் இந்த கூட்டினை அடங்கி இருந்தது. அதாவது ஆசிரியர்களுடைய சம்பளம் மற்றது அதிபர்களுடைய பதவி உயர்வான முரண்பாடு இது இந்த நாட்டிலே இல்லை என்று சொல்லி ஒரு சூட்சமான முறையிலே மறைமுகமாக திட்டமிட்டு இந்த ஒரு கேபினட்டிலே ஒரு சட்டமாக பிரயோகிக்கப்பட்டிருந்தது. இந்த விஷயம் எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் குலாமின் கையிலும் கிடைத்ததின் பிரகாரம் அவர் உடனடியாக பாராளுமன்றத்திலே மிகவும் ஆக்ரோஷமாக அதை வாதிட்டு இந்த ஆசிரியர்கள் அதிபர்களுடைய பிரச்சனை நீண்டு சம்பள முரண்பாடு இருக்குது, இது சம்பந்தமான சம்பள முரண்பாட்டை உடனடியாக நீங்கள் தீர்க்க வேண்டும், இந்த பிரேரணையை விட்ரோ பண்ண வேண்டும், இது சம்பந்தமான பிரேரணையை முன்வைத்த அடிஷனல் செக்ரட்டரி மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மனு விட்ரோ பண்ணப்பட்டது. இதனால் நாங்கள் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால் அவர்கள் கல்வியிலே மிகவும் அவதானமாக இந்த நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக செயற்படுகின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர். ஏனென்று சொன்னால் மிகவும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இன்றைய கூட்டத்தின் பிறகு இன்னும் 4 கூட்டங்கள் இருக்கின்றது. அதனால் எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு என்றும் நாங்கள் கடமைப்பட்டவர்களாகவும் அவர்களுடைய கரங்களை நாங்கள் வலுப்படுத்துவோம் என்று கூறி இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய பாடசாலை சமூகத்துக்கும் அதிபருக்கும் எனக்கும் அதிபருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை ஆற்றி சென்ற எமது கல்லூரியினுடைய பழைய மாணவனும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளருமாகிய சதாசிவம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய மன்னிக்கவும் தொடர்ந்து உரையாற்றுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் கௌரவ உமாச்சந்திரா பிரகாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். Thank you, sir. Next, I humbly call upon Ms. Uma Chandra Prakash to say her speech. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நீண்ட நேரம் பேச ஆசை, ஆனால் நேரம் போதாமல் இருக்கிறது. முதல்ல இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத தலைவர்களை வணங்கி இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள், இந்த பாடசாலையினுடைய அதிபர் திருமதி கணேசமூர்த்தி சுலபா மதி அவர்கள், எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள், பாடசாலை சமூகம் சார்ந்தவர்கள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மிகச் சுருக்கமாக ஒரு விடயத்தை பற்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பயணம் பாராளுமன்ற தேர்தலிலே 2020ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் தேர்தலுக்கு முகம் கொடுக்கும் போது எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம், அந்த சந்தர்ப்பத்தில் 33 கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், கிட்டத்தட்ட 330 பேர் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார்கள். அப்பொழுது சொன்ன விடயம், இந்த தேர்தலிலே வாக்குகளை சிதறடிப்பதனூடாக நீங்கள் எங்களுடைய மாவட்டங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள் என்ன என்று. அப்பொழுது இருந்த அரசியல் உறுப்பினர்களோடு உரிமை சார்ந்த அரசியல்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தோம். அந்த நாள் முதல் எங்களுடைய வட மாகாணத்தில் அத்தனை அமைப்பாளர்களும் நியமனம் வழங்கப்பட்டு மிகச் சிறப்பாக எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை தந்தவர்கள் தொடர்பில் நாங்கள் பேச வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் இரான் விக்ரமரத்ன அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். எங்களிடம் பொருளாதாரம் சார்ந்த மிகச் சிறந்த குழு இருக்கின்ற நாங்கள் கூறியிருக்கின்றோம். அவர் இந்த குழுவில் இருந்து ஒருவர் இன்றைய தினம் இந்த பாடசாலைக்கும் ஏனைய பாடசாலைகளுக்கும் வந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போல் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய சிரேஷ்ட ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய கௌரவ சுஜீவ சேனசிங் அவர்களை நாங்கள் அன்போடு நினைவு கூர்ந்து அவரை வரவேற்கின்றோம். நிச்சயமாக அவருடைய வருகையும் இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு மாற்றத்தை
கொண்டு வரும். குறிப்பாக தேர்தல் காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஒரு கட்சி மாற்றம், ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக நிச்சயமாக அவருடைய பங்கு இருக்கும். அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் லக்ஷ்மண் டி பொன்சேகா அவர்கள் இந்த விழாவிற்காக சிறப்பாக கொழும்பிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். எங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய வருகை அமைந்திருக்கிறது. எனவே உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் தொடக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒவ்வொரு வருடமும் தேசிய பட்டியல் ஊடாக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட நிதிகளை கொண்டு அந்த மாவட்டங்களிலே அபிவிருத்திகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், எங்களோடு தேர்தலிலே இருந்த கிருபா லேர்னர்ஸ் இருக்கின்றார், எங்களோடு வன்னியசிங்கம் பிரபாகரன் இருந்திருந்தார். இப்பொழுது நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிரபாகரன், மதன்ராஜ், அனோஜன், மயில் வாகனம் இவ்வாறான அமைப்பாளர்களோடு மிக பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய வட்டுக்கோட்டை அமைப்பாளர் சதாசிவன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய அமைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுத்த வேண்டுகோளின் பிரகாரம் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 150 வருடத்தை கொண்டாட இருக்கின்ற இந்த சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு ஒரு பஸ் வண்டியை வழங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். இனி எதிர்வரும் காலங்களிலே பல அபிவிருத்தி திட்டங்கள், இந்த மைதான புனரமைப்பு என்று இந்த பாடசாலை மென்மேலும் வளர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இது தேர்தல் மாவட்டம், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 2வது பஸ் வண்டி என்ற ஒரு நினைவுபடுத்தலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அண்மையிலே கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு, அதாவது கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 1வது பஸ் வண்டியை வழங்கியதோடு 2வது பஸ் வண்டி இன்றைய தினம் இந்த சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், பலமான எங்களுடைய அமைப்பாளர்கள் கட்டமைப்பு இருக்கிறது. எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லோருமே கிருபாகரன், பிரபாகரன், மதன்ராஜ், அனோஜ்ராஜ், மயில் வாகனம், சதாசிவம் உள்ளடங்கலான புதிய அமைப்பாளர்களோடு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற செய்வதற்காக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டம் உள்ளடங்கலாக வட மாகாணத்தில் நாங்கள் சேவையாற்றுவோம், மாற்றத்துக்காக போராடுவோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றி சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Thank you, ma'am. I kindly call upon Honorable Sir Sajid Premadasa, Leader of United People's Power, Leader of Opposition, to deliver his speech. ගෞරවනීය හින්දු ආගමික කුරුකල්තුමාගෙන් අවසරයි, ගෞරවනීය ක්‍රිස්තියානි කතෝලික පූජකතුමාගෙන් අවසරයි, අප හිතවත් උමා චන්ද්‍ර ප්‍රකාශ් උතුරු පළාතේ ප්‍රධාන සංවිධායකතුමිය, වඩුක්කොඩේ ප්‍රධාන සංවිධායක සදාසිවම් මැතිතුමා, එවැගේම අපේ සංවිධායකවරුන් වන කිරුබාහරන් මැතිතුමා, මදන්ලාල් මැතිතුමා, එවැගේම කොළඹ සිට අද මේ වැදගත් අවස්ථාවට සහභාගී වෙන අපේ හිතවත් අමාත්‍ය, දැවන්ත ශක්තියක් වන සුජීව සේනසිංහ මැතිතුමා, සක්වල බස්රථ ව්‍යාපෘතියට විශාල පිටුවාහලක් වන අජිත් සෙනවිරත්න මැතිතුමා ප්‍රමුඛ සංවිධායකවරුන් සියලු දෙනාගෙන් අවසරයි. චුලිපුරම් වික්ටෝරියා කොලෙජ්
මේ විද්‍යාලයේ ගරු විදුහල්පති සුලභ මාති මැතිනිය ගරු විදුහල්පතිතුමිය ගරු නියෝජ්‍ය සහකාර විදුහල්පතිවරුන් ගුරු මෑණිවරුන් පියවරුන් දූදරුවන් දෙමව්පියන් ප්‍රදේශවාසීන් ගම්වාසීන් ඔබ සිළු දෙනාගෙන්ම අවසරයි. අතිශයින්ම සතුටු වෙනවා 88 වෙනි බස් රථය වික්ටෝරියා කොලෙජ් එකට පරිත්‍යාග කරන්න ලැබීම ගැන. I'm extremely happy that I've been able to contribute a bus to Victoria College for the 1,200 students who are enrolled here with a view to protecting the free education system, providing your school with transportation facilities. I'm extremely delighted to know that 3 students have been chosen for medicine at university, 2 students for engineering, and 5 students to conduct university education in the management sector. So congratulations and all the very best to all of you. It was Mr. Sathasivam who made the request to support the school, and Uma Chandra Prakash and all of my organizers deserve everything in the sense they support all of my development activities, and thanks are to be distributed among all of them. I am not singularly responsible for this. It is my organizers who strengthen me, who encourage me, and who is always trying to propose various programs to help the North, to help Jaffna district. Apart from the bus, which amounts to approximately 5 million rupees, 50 lakhs, we are also going to provide 100,000 rupees for the school development fund. For the students who performed admirably in their dancing, I was sorry to learn that the dancing attire, the clothes, were obtained on rent. So with this 100,000 rupee contribution to the school development fund, I hope the principal of the school will be able to provide new clothes and attire for the dancing team who performed admirably on stage. අද දවසේ අපි මේ පරිත්‍යාග කරන්නේ 88 වෙනි බස් රථය. This is the 88th bus that is being contributed to protect and enhance, support and develop the free education system in our country. We have utilized
private support, support from well-wishers and donors for this bus program. So far, 4,292 lakhs, 429.2 million has been invested in this bus program, which has provided 88 buses for schools in the free education system. We have also provided 234 smart classrooms. The total investment in that program is 2,620 lakhs, 262 million. In addition to the education sector, we are supporting the people of our country through the HUSMA program, which is aimed at supporting the free health sector. So far, we have supported 60 state hospitals with modern-day medical equipment and medicines worth to the tune of 1,832 lakhs, 183.2 million. විශේෂයෙන්ම මම කියන්න කැමති අද 88 වෙනි බස් රථය ලබා දෙනකොට මම ලොකු සතුටක් ලබනවා. දූ දරුවන් 1200ත් ලොකු සතුටක් ලබනවා කියලා මම විශ්වාස කරනවා. දෙමව්පියොත් ලොකු සතුටක් ලබනවා. මුළු වඩුක්කොඩේ කොට්ටාසෙම සතුටු වෙනවා. යාපනයේ දිස්ත්‍රික්කෙම සතුටු වෙනවා. නිදහස් අධ්‍යාපනය අගය කරන හැමෝම සතුටු වෙනවා. හැබැයි මම දන්නවා අද රෑ ඉඳලා මට ගහන්න පටන් ගන්නවා බස්මෑන් කියලා. ඔබ දන්නවා ඇති නිදහස් අධ්‍යාපනය ශක්තිමත් කරන්නට බස් බෙදනකොට අද මට නමක් හදලා තියෙනවා බස්මෑන් කියලා. මම ඉගෙන ගත්තේ සාන්ත තෝමස් ප්‍රාථමික විද්‍යාලයෙන් සහ රාජකීය විද්‍යාලයෙන්. මම ඉගෙන ගත්ත රාජකීය විද්‍යාලයට බස් ප්‍රශ්නයක් නැහැ, ඕන තරම් බස් තියෙනවා. මම ඉගෙන ගත්ත උපාසලට බස් එකක් දුන්නා නම් මට බස් බෑන් කියලා කියන්නේ නැහැ. හැබැයි අද දවසේ අපේ රටේ උතුරු පළාතේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ වඩුක්කොඩේ කියන දුෂ්කර ප්‍රදේශයේ දරුවන් 1200කගේ අධ්‍යාපනය ශක්තිමත් කරන්නට බස් රථයක් ලබා දීමත් මේ බංකොලොත් රටේ විවේචනය කරන පුංචි කුහක කොට්ටාසයක් ඉන්නවා. මම ඔය කුහකයන්ට ඊර්ෂ්‍යාකාරීන්ට දේශපාලන ප්‍රෝඩාකාරීන්ට මම කියන්න කැමති කරුණා කරලා බස් රථයක් දෙනකොට වෛර කරන්න එපා. ඒවට විරුද්ධ වෙන්න එපා. මගේ එකම ආරාධනාව පුළුවන් නම් සජිත් එක්ක තරඟෙට ජනතාවට වැඩ කරන්න එන්න. When we distribute buses to promote and protect free education, there are those who are against such programs purely because they are unable to do so, simply because they don't have the capability to implement such programs. Do remember, never in the history of our motherland, ever has an opposition party promoted development work without governmental power. All politicians have always helped and developed our country while being in position, including my late father.
He became a deputy minister. He became a minister, prime minister, president. Of course, he did yeoman service to our motherland. But he used and utilized governmental resources to do so. The unique feature of Sakvala programs, of Husma programs in the education and health sector is that for the very first time in Sri Lanka's democratic political history, 76-year history, for the very first time, an opposition party is not confining its activities to criticize the political opponents, but while making constructive critical proposals, we also work for our motherland. We also work for the people of our country. And I'm happy to say that the Sakvala program, the Husma program, has covered all districts, all provinces in our country. We hope to cover all divisional secretary areas in time to come. And I want to tell all of you that by the end of this year, we hope to embark on a new initiative to promote education. We shall embark on a new voyage to make all 10,096 schools in the state sector smart schools. In doing so, I promise the people of Jaffna district that all 448 schools in Jaffna district will be made smart schools. And I shall make sure that on the occasion of embarking on the program of making Victoria College a smart school, that I personally attend on that occasion to see all of you once again. විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේ මම කියන්න කැමති අපේ රටේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ මූලික අයිතිවාසිකම් කියලා තියෙනවා, ෆන්ඩමෙන්ටල් රයිට්ස් කියලා තියෙනවා. හැබැයි අපේ රටේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ ෆන්ඩමෙන්ටල් රයිට්ස් වලට අයිති වෙන්නේ බොහෝ දුරට දේශපාලන සහ සිවිල් අයිතිවාසිකම් පමණයි. ඒකට ආර්ථික, සමාජීය, ආගමික, සංස්කෘතික, අධ්‍යාපනික, සෞඛ්‍යමය ඒ පැතිකඩ කිසිවක් අයිති වෙන්නේ නැහැ. බොහෝ දෙනා ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා ගැන කයිවාරු ගහන යුගයක කයිවාරුවට සීමා නොවි මේ රටේ ජනතාවගේ අති විශිෂ්ට වරමක් ලබාගෙන අධ්‍යාපනය, සෞඛ්‍ය, ආර්ථික අයිතිය, සමාජීය අයිතිය, සංස්කෘතික අයිතිය, ආගමික අයිතිය, මේ හැම අයිතියක්ම මානව අයිතිවාසිකම් පරිච්ඡේදයට ඇතුළත් කරලා සත්‍ය වශයෙන්ම අපේ රටේ පළාත් 9ක දිස්ත්‍රික්ක 25ක ප්‍රාලේ උපප්‍රාලේ 341ක ග්‍රාම නිලධාරී වසම් 14021ම කුඩා ගම් නියම් ගම් 51000ම ජීවත් වෙන ලක්ෂ 220කගේ අයිතිවාසිකම් සුරක්ෂා කරන යුගය අපි බිහි කරනවායි කියලා ප්‍රකාශ කරමින් වික්ටෝරියා කොලෙජ් පාසලේ ආදරණීය දූ දරුවන්ගේ වර්තමානයක් අනාගතයක් සෞභාග්‍ය සම්පන්න වේවා. මේ වසර අවසානයේ කොටසකකට පාසල් දූ දරුවන්ට පමණක් නොවේ සෑම දරුවෙකුටම පාසල් දිවා ආහාරය ස්කූල් මිඩ්ඩේ මීල් එක මේ රටේ නිදහස් පාසල් පද්ධතියේ පාසල් 10096 දරුවෝ 41 ලක්ෂයටම ලබා දෙන්නට අපි කටයුතු කරනවායි කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරමින්
හැම දරුවෙක්ගෙම ඉල්ලීමක් කරනවා තොරතුරු තාක්ෂණයට පරිගණක විද්‍යාවට ඉංග්‍රීසි භාෂා සාක්ෂරතාවය ප්‍රවර්ධනය කරන්නට ඔබ මුලපුරන්නේ කියලා ඉල්ලීමක් කරමින් සියලු දෙනාටම ආයුබෝවන් වණක්කම් අස්ලාම් අලයිකුම් දෙවි පිහිටයි. சதாசிவன் அவர்களே, எங்களுடைய அமைப்பாளர்களான கிருபாகரன், மதன்ராஜ் ஆகியோர்களே, எங்களிடம் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய கொழும்பிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சுஜீவ சேனசிங் அவர்களே, சக்வல பஸ் அபிவிருத்தி திட்டத்தில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய திரு அஜித் செனவரத்ன அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியினுடைய அதிபர் சுலாமா மதியா மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், கிராமத்தவர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் இந்த சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு 88வது பஸ் வண்டியை வழங்கி வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடசாலையில் 1200 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். இந்த இலவச கல்வியை பாதுகாக்கும் நோக்கோடு இந்த பாடசாலை மாணவர்களுடைய போக்குவரத்து வசதிகளுக்காக நான் இன்றைய தினம் இந்த பஸ் வண்டியை வழங்கி வைத்திருக்கின்றேன். இந்த பாடசாலையிலிருந்து 3 மருத்துவ மாணவர்கள், 2 பொறியியல் பீட மாணவர்கள், 5 முகாமைத்துவ பிரிவு மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி இருப்பதை இட்டு நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பஸ் வண்டியை வழங்குவது தொடர்பாக இந்த வட்டுக்கோட்டை தொகுதியினுடைய பிரதான அமைப்பாளர் சதாசிவன் அவர்கள், வடக்கு மாகாணத்தினுடைய பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திரா அவர்கள் மாத்திரமல்லாமல் எங்களுடைய அனைத்து அமைப்பாளர்களும் எனக்கு சக்தி கொடுக்கக்கூடியவர்கள், அனைவரும் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், எனக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இந்த வடமாகாணத்திலே, இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த பஸ் வண்டியை வழங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட 5 மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக இந்த நடன குழுவினருடைய ஆடை அணிகலனுக்காக பாடசாலையிலுடைய அபிவிருத்தி சங்கத்திற்கு ஊடாக 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 1 லட்சம் ரூபாய் பணத்தை அபிவிருத்தி சங்கத்திடம் கையளிக்க இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த அழகான நடனத்தை வழங்கிய மாணவிகள் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாடகைக்கு அந்த உடைகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலே நான் அறிந்து கொண்டேன். எனவே அந்த பணத்தை பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் கணக்கில் வைப்பிலிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் வழங்கக்கூடிய இந்த 88வது பஸ் இலவச கல்விக்கு வலுவூட்டக்கூடிய வகையிலே இருக்கிறது. இது தனிப்பட்ட கொடையாளர்கள் ஊடாக இந்த திட்டத்திற்காக இதுவரையில் 429.2 மில்லியன் ரூபாய்களை நான் முதலீடு செய்திருக்கின்றேன் 88 பஸ்களை வழங்குவதற்காக. அது மாத்திரமல்லாமல் இந்த பாடசாலைகளுக்காக ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்குவதற்கு 234 மில்லியன் ரூபாய்களை நான் வழங்கி இருக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் 234 பாடசாலைகளுக்கு 262 மில்லியன்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் மூச்சு திட்டத்தின் ஊடாக இலவச மருத்துவ உதவிகள், மருத்துவ சாதனங்களை பெரும் பொருட்டு கிட்டத்தட்ட 60 வைத்தியசாலைகளுக்கு 183.2 மில்லியன்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இலவச கல்வியை வலுவூட்டுவதற்காக இந்த வழங்கப்படுகின்ற இந்த பஸ் வண்டி, அதாவது விக்டோரியா கல்லூரிக்கு வழங்கப்படுகின்ற பஸ் தொடர்பில் இன்று இரவு எனக்கு எதிரான கருத்துக்களை நான் ஊடகங்கள் ஊடாக காணக்கூடியதாக இருக்கும். பஸ் மேன் என்று கூட சொல்வார்கள். பஸ் மேன் என்று சொல்லி தேர்தல் காலங்களில் எனக்கு எதிரான சேறு பூசல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். நான் கல்வி பெற்ற பாடசாலைகளுக்கு பஸ் கொடுப்பதாக இருந்தால், என்னுடைய பாடசாலை, நான் கல்வி கற்ற பாடசாலையில் பஸ் வண்டி இருக்கிறது. ஆனால் அந்த பஸ் வண்டிகளை நாங்கள் அங்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் இந்த வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வட்டுக்கோட்டை தொகுதிக்கு ஒரு மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் வாழக்கூடிய மாணவர்களுக்கு கொடுப்பதை இட்டு அவர்கள் சேறு பூசுவார்களாக இருந்தால் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. இந்த 1200 மாணவர்களுடைய இலவச கல்வியை வலுவூட்டுவதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பஸ் கொடுக்கும் போது நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்னை தாக்குவதை அவர்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் சஜித்துடன் மோதுவதாக இருந்தால்
மாணவர்களுக்கு போட்டி போட்டு உதவி செய்ய வேண்டும். எனவே இந்த 76 வருட சுதந்திர வரலாற்றிலே இவ்வாறு அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவையாற்றுவது என்பது இதுதான் முதல் தடவை. என்னுடைய மறைந்த தந்தையார் மறைந்த ரணசிங்க பிரேமதாசா உள்ளடங்கலாக அனைத்து அரசியல்வாதிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, ராஜாங்க அமைச்சர்களாக அல்லது அமைச்சர்களாக, பிரதமராக, ஜனாதிபதியாக இருந்து கொண்டுதான் மக்களுக்கு சேவையாற்றினார்கள். ஆனால் வரலாற்றிலே முதலாக இந்த சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலே நான் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இந்த பிரபஞ்சம் மூச்சு இது 76 வருட வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கின்றேன். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. கட்சிகளை விமர்சிப்பதற்கு அப்பால் எங்களுடைய நாட்டு மக்களுக்காக எங்களுக்காக நாங்கள் வேலைகளை செய்ய வேண்டும். எனவே இலங்கையில் இருக்கின்ற சகல பிரதேச செயலகங்கள் ஊடாக கல்வி வளர்ச்சியின் பொருட்டு 10,096 பாடசாலைகளை மையப்படுத்தி பல வேலை திட்டங்களை நான் முன்னெடுக்க இருக்கின்றேன். ஸ்மார்ட் பாடசாலைகளை அந்த 10,096 பாடசாலைகளை மாற்றும் போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 448 பாடசாலைகளை ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றும் போது மீண்டும் இந்த சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு வருகை தந்து மீண்டும் உங்களை சந்தித்து இந்த விக்டோரியா கல்லூரியை நான் ஸ்மார்ட் பாடசாலையாக மாற்றுவேன் என்ற ஒரு உறுதிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். எங்களிடம் நிறைய பேர் அரசியல்வாதிகள் தொடர்பாக பல வாத பிரதிவாதங்களை முன்வைக்கின்றார்கள். அரசியல் அமைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அரசியல் மனித உரிமை என்பதற்கெல்லாம் அப்பால் கல்வி உரிமை, மருத்துவ உரிமை, சமூக உரிமை, சமய உரிமை, இவ்வாறு பல உரிமைகள் இருக்கிறது. எனவே இந்த அரசியல் அமைப்பு என்பது தொடர்பில் மிகச்சிறந்த ஒரு தீர்மானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். 25 மாவட்டங்கள், 9 மாகாணங்கள் உள்ளடங்கலான இலங்கையின் அத்தனை பிரதேச மக்களுக்கும் சேவையாற்றுவேன் என்ற ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு கொடுக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் விக்டோரியா கல்லூரியிலே நான் பார்த்த ஒரு விடயம், அந்த 1 தொடக்கம் 5 மாணவர்களுக்கு இலவச உணவு கிடைக்கிறது, மற்ற மாணவர்களுக்கு இலவச உணவு கிடைப்பதில்லை. எனவே மீண்டும் ஒரு உத்தரவாதம், 10,906 பாடசாலைகளுக்கும் என்னுடைய ஆட்சியிலே எந்தவித பேதமும் இல்லாமல் அனைவருக்கும் இலவச உணவு வழங்குவேன் என்ற ஒரு உறுதிமொழியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.